விஷயம். என் பேர் சுரேஷன் சுப்ரமணியம். நான் ரெகுலராக கார்கர் அனிருத்த உபாசனா கேந்திர கார்கர் அட்டென்ட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ். பாப்புனால எங்கள் அப்பாவுக்கு 8 வருஷம் எக்ஸ்ட்ரா லைஃப் கிடச்சிது. 1993 எங்கள் அப்பாவுக்கு நிறையா வியாதி இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹை பிபி இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஹெமோக்ளோபின் வந்து 4, பார்ஷியலி பேரலைஸ்டாக இருந்தாங்க. அது தவிர்த்து அவங்களுக்கு ஸ்கின் கேன்சருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 22 ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ 93 99 வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று எதாவது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். அதே போல் 2000 திடீர்னு ஒரு நாள் ரிப்போர்ட் வந்தப்புறம் தெரிஞ்சது கிரியாட்டின் வந்து திடீர்னு 9க்கு போயிடுது. நார்மலாக கிரியாட்டின் வந்து 1 to 1.5 இருக்கணும். அப்போ தான் அவங்க கிட்னி நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இது 9 கிரியாட்டின் வந்தோடனே நாங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் காமிச்சு அவரோட ஒப்பீனியன் கேட்டோன்னா அவர் சொன்னால் இந்த மாதிரி 5 நாள் வந்து உடனே நீங்கள் வந்து டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும். அண்ட் ஓகே டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ பண்ணணும் டயாலிசிஸ் வச்சுன்னா ஒரு வாரத்துக்கு 3 டயாலிசிஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 12 பண்ணணும். இப்போ 2000 வந்து ஒரு டயாலிசிஸ் வந்து 2500 ரூபா. அப்புறம் டயாலிசிஸ் சென்டர் வேறு எங்கள் ஆற்றுலேருந்து ரொம்ப தூரம், 40 கிலோமீட்டர் போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் வரத்துக்கு, அதுவே ஒரு 1500 ரூபா. மொத்தமாக 4000 ரூபா ஒரு டயாலிசிஸ். 12 டயாலிசிஸ் ஒரு மாதம் பண்ணோன்னா 50000 ரூபா வேணும். அதை தவிர்த்து எங்கள் அப்பாவுக்கு ஹேமோக்ளோபின் 4 இருந்தது. அதை 9 வரைக்கும் கொண்டு வரதுக்காக நான் வந்து ஜான்சன் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தேன். அது ஒரு இன்ஜெக்ஷன் 1500 ரூபா. அந்த மாதிரி 10 இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், 15000 ரூபா அதுவே செலவு. இதுக்கு முன்னாடி நான் 25000 செலவு வச்சுருந்தேன். அதுக்கு மேலே இது 50000 வேறு செலவிக்கணும்னாக்கா நான் எங்கேருந்து கொண்டு வரது? நான் வந்து பை ப்ரொஃபஷன் ஒரு ட்ராவல் ஏஜென்ட். என் ஆஃபீஸ் வாடகை, நான் ஆஃபீஸும் மேனேஜ் பண்ணணும், ஆஃபீஸ் செலவு பார்த்துக்கணும், வீட்டு செலவு பார்த்துக்கணும். அது தவிர்த்து இவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னால் நான் ஒரேடியாக நொந்து போயிட்டேன், கொலாப்ஸ் ஆகிட்டேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அஜித் சொன்னானே ஒருத்தன் ஜெட் ஏர்வேஸ் வேலை பார்க்குறான். அவர் வந்து டாக்டர் அனிருத்த ஜோஷி. இப்போ நாங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப அன்பாக பாப்புன்னு கூப்பிடுவோம். அவர்கிட்ட ரெகுலராக போயிட்டு இருந்தான். அவனுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை. ஆனால் பாப்பு சொல்லி 5வது வருஷம் அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு குழந்தை பிறந்தது. அதை வச்சு நான் எங்கிட்ட சொன்னால் நீ ஏன் இப்படி இன்றைக்கி டென்ஷனாக இருக்குன்னு. அப்போ அவன்கிட்ட எல்லாம் சொன்னேன். நான் இந்த மாதிரி எனக்கு அப்பாவுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அண்ட் மாதம் 50,000 rupees வேணும், நான் எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணுறது? அப்போ உடனே அவன் சொன்னான், இந்த மாதிரி நீ மறந்து போயிட்டியா? ஆனால் என்னன்னு இப்போ தானே 8 மாதம் முன்னாடி நீ டாக்டர் அனிருத்த ஜோஷி பாப்போட டூர் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு. நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சொன்னா, நீ அவர்கிட்ட காமிக்கலாம் வா அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், அரே அஜித், டாக்டர் அனிருத்த ஜோஷி வந்து அவர் ரோமட்டாலஜிஸ்ட். எங்கள் அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம். எனக்கு ஒன்றும் புரியலன்னு. அது பாரு, நீ ஆல்ரெடி 2-3 பேர்கிட்ட காமிச்சியா இல்லையா? 3 டாக்டர்கிட்ட. 3 டாக்டர் என்ன சொன்னா அவங்ககிட்ட? எல்லாரும் சொன்னால் டயாலிசிஸ் ஆரம்பிக்கணும்னு. அப்போ நீ இவர்கிட்டையும் காமியே, நான் சொல்கிறத கேளு. நீ உன்னோட ஃபைல், உங்கள் அப்பாவோட ஃபைல் கொண்டு வர, நாளைக்கு நம்ம சுச்சிதாதா போய் பார்க்கலான்னு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் சுச்சிதாதா போய் தாதர் கிளினிக்கில் போய் பார்த்தோம். அவர் ஃபைல் வாங்கி வச்சுன்னு சொன்னால், நான் ராத்திரி பாப்போட்ட பேசிவிட்டு சாயந்தரம் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். யாருக்கு? அஜித்துக்கு. ஸோ அவர் அஜித்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, அஜித் வந்து எங்கிட்ட சொன்னால், சுபு அப்பா வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு பாப்பு கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் உடனே நெக்ஸ்ட் டே மார்னிங் நவனி கிளினிக் போனோம். அப்புறம் பாப்போட கேபின் என்டர் பண்ணோடனே பாப்பு வந்து சொன்னால், எஸ் மிஸ்டர் சுந்தரம், ஐ ஹவ் gone through your reports and as per your reports, creatinine which is very high at 9, dialysis is required. Whatever research has been done regarding renal diseases, creatinine at 9 requires dialysis. நான் அந்த பேச்சு, பாப்போட அந்த பேச்சு கேட்டு திருப்பி நான் மறுபடியும் நான் வந்து டிப்ரெஷனில் போயிட்டேன். நான் இவன் வந்து சொன்னான், பாப்பு வந்து அப்படி போயிடுவான் இப்படி போயிடுவான்னு. பாப்பும் அதே தான் சொன்னார். அந்த 3 டாக்டர் என்ன சொன்னாலும் திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்ணாங்க. ஆனால் அதில் என்ன ஆகிடுதுன்னா, பாப்பு வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. பாப்பு வந்து அதில் ஒரு பாஸ் கொடுத்துருந்தேன். மிஸ்டர் சுந்தரம், ஆஸ் பர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், dialysis at creatinine at 9 requires dialysis. But if you trust me, there is no need to do dialysis. So do you trust me? அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்டான். இப்போ எங்கள் அப்பா உடனே சொன்னால், எஸ் டாக்டர், ஐ ட்ரஸ்ட் யூ. தென் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஓவர், டோன்ட் வரி, யூ ஜஸ்ட் கண்டினியூ யுவர் மெடிக்கேஷன். The doctor who is attending to you is a very good doctor. Medication given is absolutely perfect. I will give you an oil, you can take down from the compounder. And he told my mother, எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 இந்த எண்ணெயை வாங்கிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு 2 தடவை தடவுங்க உடம்புல. அதை தவிர்த்து இந்த இதெல்லாம் மருந்து கண்டினியூ பண்ணுறோம், அந்த மருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் நான் சொல்கிற வரைக்கும், அப்புறம் எங்கள் அம்மாட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினாங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீ வந்து டயாலிசிஸ் பண்ண மாட்டேன், உங்கள் என்ன ஆனாலும் சரி நீங்கள் டயாலிசிஸ் பண்ண மாட்டேன். ஸோ எங்கள் அம்மா சொன்னால், டெஃபினட்டாக டாக்டர் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படி.
அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அப்புறம் மாதம் எங்களுக்கு ரிப்போர்ட் எடுக்க சொன்னோம். ஸோ 2 months 3 months 4 months 5 மாதம் 6 மாதம் ஆகிடுது. கிரியாட்டின் வந்து 9லேருந்து ஒரு 8.9 8.8 அதுலேயே இருக்குது. ஸோ நான் முதல்ல அது கவனிக்கலாம். சரி ஓகே கிரியாட்டின் வந்து 8.8லேயே இருக்குது, ஜாஸ்தி ஒன்றும் குறையலை. ஆனால் திடீர்னு எனக்கு வந்து 7th month ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. 7 months தாண்டி போயிடுது. பாக்கி 3 டாக்டர்னு சொன்னால் அந்த மாதிரி 1 மாதத்துலேயே உங்கள் அப்பா வந்து கொலாப்ஸ் ஆகிடுவா டயாலிசிஸ் பண்ணலன்னா. பட் நான் இன்னும் டயாலிசிஸே ஆரம்பிக்கல, எனக்கு 7 months ஆகிடுது அப்படின்னு. அப்போ எனக்கு புரிஞ்சு போயிடுது எனக்கு என் கடவுள் கிடச்சிட்டார் அப்படின்னு. ஸோ என் கடவுள் யாருன்னா பாப்பு. நான் அவரோட பேச முடியும், நான் அவரோட வந்து என்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்க முடியும், அவரை வந்து எப்போ வேணுமோ அவர் பார்க்க முடியும். ஸோ அவர் சொல்கிறத நான் வந்து அப்படியே அவர் என்ன சொல்கிறது ஃபுல்லாக அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே போல் இது மாதிரி நடந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அவர் திருப்பி பாப்பு என்னை கூப்பிட்டார். சொன்ன மாதிரி சுபு உங்கள் அப்பாவுக்கு வந்து டயாலிசிஸ் 6 to 7 days பண்ண வேண்டாம். அவருக்கு எத்தாப்புல சொல்லலை, ஏன்னா அவர் வந்து திடீர்னு அப்புறம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள்கிட்டே வச்சுக்கோ அப்படின்னு. ஓகே பாப்பு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அதே போல் 6 years and 7 months வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே ஆகலை. எங்கள் அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம் தான் இருந்தது, வேறு ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது. அவர் வந்து அப்சல்யூட்லி ஹெல்த்தியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தவர். 6th year 7th month திடீர்னு அந்த மாசா ரிப்போர்ட்டில் வரும்போது கிரியாட்டின் 11 போயிடுது. 11 போனோடனே நான் சுச்சித் டாக்டர் சுச்சித் வைத்தியர் ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி தாதா 11 ஆகிடுது அப்படின்னு. அவர் சொன்னால் நீ 10 நிமிஷம் டைம் தரேன், நீ எங்கே இருக்க என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு டயாலிசிஸ் சென்டர் இருக்கா முடியுமான்னு சொல்லு, இல்லைனா நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 4 hours யுவர் டயாலிசிஸ் ஃபாதர்ஸ் டயாலிசிஸ் ஹேஸ் டு ஸ்டார்ட், அது ஆரம்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னா. இப்போ நான் லக்கிலி இருந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ப்ரொவிஷன் இருந்தது. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அப்போ டயாலிசிஸ் வந்து 500 rupees வந்துடும். 4000 ரூபா எங்கள் ஒரு டயாலிசிஸ்க்கு அண்ட் 500 rupees எங்கே இருக்குது. இதே போல் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி பாப்புவை போய் பார்த்தேன். அப்போ பாப்பு வந்து எனக்கு சொன்னால் இந்த அப்பா எப்படி இருக்கான்னு கேட்டான். போயிட்டுருக்கு டயாலிசிஸ் நடந்துருக்கு. அப்பா சொன்னால் நீ அம்மாவை தயார் பண்ணிடுப்பா, கடைசி 18 months இதுக்கு மேலே முடியாது. நான் ஓகே பாப்பு சொல்கிறேன் அப்படி. அப்புறம் எனக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதே போல் கரெக்டாக 17th month 2008 August 14th 6 அடிச்சு 10 நிமிஷம் எங்கள் அப்பா வெண்டிலேட்டர் இருந்தால் கடைசி அது அவர் கடைசி 2 நிமிஷம் அவர் அதோட வந்து அவர் காலமாயிட்டார். ஆனால் இதில் என்னென்னா இந்த பாப்புவோட ஒரு கரெக்ட் அட்வைஸ் அண்ட் பாப்புவோட கான்ஃபிடென்ஸாக சொன்னதுனால எங்கள் அப்பாவுக்கு 8 வருஷம் லைஃப் கிடைச்சிது. அண்ட் பாப்புவோட அந்த அட்வைஸ் கிடச்சிக்கலன்னா எனக்கு வந்து என்னோடய வீடு இருக்க வேண்டியிருக்கும். எங்கள் அப்பாவுக்கு வந்து டயாலிசிஸ் நான் எவ்வளோ நாள் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதை தவிர்த்து எங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஆச்சு. அதாவது நான் என் வீடும் டயாலிசிஸ் சென்டரும் 20 நிமிஷம் தூரத்தில் இருந்தது. எனக்கு பைசா செலவில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜாஸ்தி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கல. எல்லாம் அப்படியே க்ளீனாக ஸ்மூத்தாக எல்லாம் அமைச்சு கொடுத்துருவாரு பாப்பு. அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலி குடும்பம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் எங்கள் பாப்பு. ஐ லவ் யூ பாப்பு, ஐ லவ் யூ மை டேட். ஹரியும் ஸ்ரீராம் அம்பாத்யா நாத் சவை.